இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்குமான்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அது வந்து சில வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். கரு வந்து ஓவுலேஷன் டேக்கு அப்புறம் ஒரு 4 to 5 டேஸ் இல்லை 10 டேஸ்லேயே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ப்ளீடிங்னு ஒன்று என் ப்ரெக்னென்சிலே இருந்ததில்லை. ஸோ நானும் வந்து அப்பப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருப்பையோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கிறப்ப நமக்கு ப்ளீடிங் ஆகுதா இல்லை எதுன்னு செக் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு ஒரு இது கிடையாது. ஸோ அதை நினச்சி நமக்கு இல்லையே நமக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து ஒரி பண்ணிகிட்ருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இருக்கலாம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி மற்ற வீடியோஸில் சொல்கிற மாதிரி பீரியட்ஸ் டேட்டு இன்றைக்கி 10ஆம் தேதினா 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது சிம்டம்ஸ் வருதான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடியே ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குன்னா யோசிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் இருக்கும் நம்ம பயந்துகிட்டே இது பண்ணிகிட்டே இருக்காதீங்க. நான் ஒவ்வொரு நாளுமே வந்து இன்றைக்கி சிம்டம்ஸ் இருக்குமோ, நம்ம வந்து ஓவுலேஷன் டே முடிஞ்சு 10 நாள் ஆகிடுச்சு, இப்போ நமக்கு சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே எனக்கு வாமிட் வர மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நானாகவே வந்து ஒரு மயக்கம் வர மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி தயவு செஞ்சு நமக்கு வந்து பீரியட்ஸ் டேட்டுக்கு முன்னாடி நமக்கு இந்த சிம்டம் இருக்கும்னு நீங்களே நினச்சிக்காதீங்க. பீரியட்ஸ் டேட் தள்ளி போணுச்சுன்னா கிட்ட வந்து இப்போ 2-3 நாளில் தள்ளி போனாலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க.